அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதன் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். பாத்தீங்களா என்ன ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு? இவ்வளோ காரியம் அந்த தூதர் அந்த இடத்துல வெளிச்சமா இருட்டா இருந்துச்சு, வெளிச்சமாச்சு. அப்பயாவது யோசிச்சிருக்க தேவையில்ல, நம்ம மூழ்கிக்கிட்டோம், நம்ம பாக்குறது கனவுல. இவரு என்ன நினைக்கிறாரு? இதெல்லாம் ஒரு கனவு நினைச்சிட்டு தான் திரும்பி போயிட்டு இருக்காரு. அவர்கள் முதலாம் காவலையும் கடந்து இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. கரங்களை தட்டி, தூதனானவர் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்பி அவர் எங்கெல்லாம் கொண்டு போறாரோ எல்லா கதவும் திறந்திருக்கும். ஹல்லேலூயா. எல்லா கதவும் திறந்து உங்களுக்கு ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. அடுத்து அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். ஒரு வீதி நெடுக பாருங்க, ஜெயிலு, அந்த 4 அடுக்கு பாதுகாப்பு, வாசல்ல 2 சேவகர்கள், இவ்வளவு சங்கிலி, இதுக்கப்புறம் தாண்டி ஒரு வீதியில நடந்து போறாங்க. நடந்து போற வரைக்கும் அங்க என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. அடுத்து படிங்கம்மா. உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். தூக்கிட்டு வந்தாச்சு, வெளியே காப்பாத்தியாச்சு. அவர் தூதர் கிளம்பிட்டார். அவர் வேலை முடிஞ்சது, அவர் போயிட்டார். அடுத்து படிங்கம்மா. பேதுருக்கு தெளிவு வந்தபோது, இப்பதான் தெளிவு வருது மனுஷனுக்கு. உள்ள இருந்து வெளியே வர்ற வரைக்கும் தெளிவு இல்ல, இப்பதான் தெளிவு வந்திருக்குது. ஏரோதின் கைக்கு யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். கரங்களை தட்டி பாருங்க, ஒரு விடுதலை நமக்கு கிடைக்கும். அதாவது நமக்கு இருக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நமக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஏரோதா இருக்கட்டும், பார்வோனா இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலை அனுபவத்தை நமக்கு கொடுத்தாலும் அதிலிருந்து இருந்து அவர் விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை காக்கிற ஒரு தூதரை அனுப்புவார், நம்மை காக்கும்படிக்கு ஒரு தூதரை அனுப்புவார். காரணம், அவர் நம் பட்சத்துல அவர் நமக்கு விடுதலை தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த பேதுரு